சீக்கிரமாக ரிட்டையர் ஆகுதுங்கிறதே வந்து சில சமயங்களில் தவறான நோக்கம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் ப்ரெஷர்னால நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், எப்படாப்பா இந்த வேலையை விட்டு போவோம் அந்த ஒரு விரக்தியிலேயே சொல்கிறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ 45-50 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு ஸ்டில் அது வந்து ப்ரைம் ஆஃப் யூத் தான். நான் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஈஸியாக வேலை பண்ணலாம். சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு நல்ல கிளியர் பிளான் இருக்கணும். அது இல்லாமல் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு உகந்தது நார்மல் ரிட்டையர்மெண்ட். நார்மல் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது 55 to 60 அது போதும். அதுக்கு வந்து சாதாரணமான யூஷுவல் இன்வெஸ்டிங், ஒரு பேலன்ஸ்ட், அதாவது இன்வெஸ்டிங் ஸ்பெண்டிங் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வாழறது பெட்டர். ஸோ என்ன பண்ணணும்னா எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரெஃபரபிளி ஃபஸ்ட்டு சேலரியிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஐடியல். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சாது வேலை பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சாது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். இன்வெஸ்டிங்க்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அட்லீஸ்ட் 50 to 60% ஈக்விட்டி தேவை. ஏன்னா ஈக்விட்டி இல்லைனா உங்களால் வந்து பணவீக்கத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. பணவீக்கத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளோட செலவுகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற பைசாவோட மதிப்பும் குறைஞ்சிட்டே வரும் பணவீக்கத்தினால. அதனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் வரணும், ஓவரால் ரிட்டர்ன் டேக்ஸு கழிஞ்சு. ஸோ அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் 50 to 70% அப்ராக்சிமேட்லி அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஈக்விட்டி இருக்கிறது அத்தியாவசியம்.